ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை உனக்கு அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து 24வது பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து ஒரு 23 பார்ட்டு கிட்ட நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதுக்குண்டான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அளவை பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 240 கணக்கு நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். இதுக்கு முதல் கணக்கை நம்ம வந்து பார்த்துடலாம். 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா, இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கணக்கு தான். ஓகே, அதாவது ஒரு கூம்பு. ஓகே, ஸோ இப்போ கூம்பு அப்படின்போது நம்ம கோணை சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கூம்பு கணக்கு. ஸோ அப்போ அந்த கூம்புடைய வந்து உயரம் கொடுத்துட்டாங்க. உயரம் எவ்வளோ அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஓகேவா? அதே மாதிரி அதனுடைய விட்டம் அப்படின்னு லாங், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தில் பாய் விட்டம் 16 சென்டிமீட்டர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் தான் தேவை. அப்போ ஆரம் அப்படின்போது அதில் பாதி 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 15 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த நேர்வட்ட கூம்புடைய வளைபரப்புனா வளைந்து இருக்கக்கூடிய பரப்பு, அதாவது இந்த பரப்பு தான் கேட்குறாங்க. இந்த வளைஞ்சிருப்பு தான் இந்த வளைபரப்பு கேட்குறாங்க. அப்போ இந்த கூம்புடைய வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா πr/l. என்ன சரி, πr/l கூடிய எல்லுக்கு வந்து என்ன வேல்யூ? ஏன்னா எல்லுன்ற ஒரு நம்பர் கூடிய ஆர் இருக்கு, ஹெச் இருக்கு. ஆனால் எல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் என்பது உயரம், இதுதான் எல். இந்த சாய்ந்த பகுதி வந்து சாய் உயரம் சொல்லுவாங்க. எல் என்பது சாய் உயரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அப்போ சாய் உயரத்துடைய வேல்யூ நமக்கு தேவை. ஓகேவா? அப்போ சாய் உயரம் கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L = √r² + h² அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆர் என்ன? ஆர் வந்து 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் h². h வந்து 15 ஸ்கொயர் பண்ணால் 5 225. ஓகே, ரெண்டு ரூட் எடுக்கணும். அப்போ 64 225 கூட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 9 8 7 289. ஓகேவா? அப்போ 289க்கு நம்ம ரூட் எடுக்கும்போது கரெக்டுங்களா? 9, ஆமாம் கரெக்ட், 289. அப்போ 250 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17 சென்டிமீட்டர். அப்போ L = 17 சென்டிமீட்டர் போது இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். πr/l. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஷன் எல்லாமே பை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பைக்கு வந்து 22/7 சப்ஸ்டிட்யூட் பண்ண அவசியம் கிடையாது. அதனால பார்த்துங்க. ஏன் அப்படின்னா அதை பார்க்காம விட்டுட்டு போயிட்டு நம்ம பைக்கு வந்து 22/7 போட்டு ஆன்சரை போட்டு அடிச்சிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம போட்ட ஆன்சர் இருக்காது. ஏன்னா இவங்க பைக்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நம்ம ஆன்சர் சப்ஸ்டிட்யூட், அதாவது 22/7 சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா வேணாமானது ஒரு பார்த்துட்டு அப்புறம் வந்து கணக்கு போடுங்க. எதுனே தெரியாமல் பாட்டுன்னு கணக்கு நம்ம தெரிஞ்ச கணக்கு வந்து சொல்லிட்டு போடுங்க. சந்தோஷத்தில் ஒரு சில நேரங்களில் தப்பாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பை இன்ட்டு ஆருடைய வேல்யூ எவ்வளோ? 8. எல்லுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17. இப்போ 17 அப்படின்னா 8 என்பது 7 56 56 ஒரு 80 வந்து பார்த்தீங்கன்னா 136 பை இருக்கா பாருங்க. இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா வலை பரப்பு கேட்கறதுனால ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்களின் விகிதம் 1:2 ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்களின் விகிதம் காண்க. அதே கூம்பு தான். அங்கே நம்ம வந்து வளைவரப்பு பார்த்து இங்கே கன அளவு பார்க்க போகிறோம். சரியா? அதாவது 2 கூம்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 கூம்புடைய வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு விகிதம் கொடுத்துருக்காங்க. கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. எவ்வளோவா? கன அளவுக்கு வந்து பார்த்தா 2:3 ரேஷியோவில் இருக்குது. 2:3 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஆரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆரம் எவ்வளோவா? 1:2 அப்படின்னும் போது அதனுடைய உயரங்கள் விகிதம் என்று தான் கேள்வி. உயரங்கள் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 கூம்பு வச்சுக்கலாம். இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பை வச்சுக்கலாம். இதனுடைய ஆரம் இப்போது என்ன ஃபார்முலா? 1/3 πr²h. அப்போது இங்கே என்ன வரும்? இங்கே 1/3 πr²h, இங்கே 1/3 πr²h. ரெண்டுமே விகிதம் தானே. பொதுவாக அந்த அடிச்சலாமா? இங்கே 1/3க்கு இந்த 1/3 காலி, இந்த பைக்கு இந்த பை காலி. அப்போ r²h மட்டும் தான் வரும். ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. அப்போ r² தான் நம்ம பண்ணணும். அப்போ 1 × 1 2 × 2. ஏன்னா முதல் கூம்புடைய ஆரம் வந்து 1, ரெண்டாவது கூம்புடைய ஆரம் வந்து 2. அப்போ r² என்பது 2 வாட்டி போடணும். h வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ இது h1 வச்சுக்கலாம்,
இது H2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இதனுடைய கனல் என்ன கிடைக்குதுன்றாங்க, இப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கனல் கிடைக்குதா, 2:3. 2:3. ஓகேவா? அப்போ நம்ம பெருக்கணும் வரும் 1 × 1, அப்போ 1H1 இப்போ 2 4 4H2 = என்ன வருது நமக்கு ஆன்சரு, 2:3. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட் பெருக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்ட் பெருக்கும்போது 1 × H வந்து பார்த்தீங்கன்னா 3H1. இங்கே போகலாமா, 3H1 = இப்போ 4 × 2 2 8 8H2. இப்போ நம்ம H1 H2 வேலை தான் தேவை. அப்போ H1 இந்த H2 கீழே வந்தும்போது இங்கே இருக்கக்கூடிய 3 இங்கே போயிடும். அப்போ 2/3. அப்போது H1 H2 = 8:3. 8:3 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பாருங்க, இதோ இருக்கு, பி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கணக்கு. அடுத்தது 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? அதாவது பார்த்தீங்கன்னா நான் நல்லா சொல்லியிருக்கேன், ஆட்கள், நேரம், நாட்கள், இது 3 வந்தாலே என்ன பண்ணலாம், எதிர்மாறல் தான். அப்படியே நம்ம எடுத்து போட்டு பெருக்குன ஆன்சர். இப்போ என்ன கொடுத்துலாம் பார்க்கலாம். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 210 ஆண்கள். அப்புறம் வந்து நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம். நாட்கள் அப்படிங்கும்போது 18 நாட்கள். அதே வேலையை வந்து பார்த்தா நாளொன்றுக்கு 14 மணி நேரம் செஞ்சு 20 நாட்கள் முடிக்கிறாங்கன்னா எத்தனை ஆண்கள் தேவை? இதை அப்படியே எடுத்து போட வேண்டியது. ஏன்னா நேர்மாறும் போது எதுவுமே மாற்ற. அப்போ 210 × 12/14 × 18 × 20 18/20. இப்போ அடிக்கலாமா? எது அடிக்கலாம்? 2 14 3 21 30 0க்கு 0 காலி. அப்புறம் வந்து 2 6 2, அப்புறம் 2 3 2 6. வேற என்ன இருக்கு அடிக்கிறதுக்கு? அவ்வளோதான். ஓகே. அப்போ 3 9 9 × 18 போட்டிங்க அப்படின்னா வரும் 19 90 8 9 72 90 72 162. அப்போ 162 ஆட்கள் அல்லது ஆண்கள் தேவை. சரியா? அப்போ அந்த வேலையே ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செஞ்சு 20 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் தான் தேவை? 162 ஆண்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேவா? அடுத்த கேள்வி. 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உலோக கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலங்களாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான வினாக்கள் வந்து இந்த கோலங்கள் இருந்தால் நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அதாவது ஒரு கோலம் இருக்கு, 32 சென்டிமீட்டர் ஆரத்தோட ஒரு கோலம் இருக்கு. அந்த கோலத்தை என்ன பண்ணா பெரிய கோலமா இருக்கு, அதை நல்லா உருக்கி சின்ன சின்ன கோலமா மாத்துறாங்க. எவ்வளோ? சின்ன சின்ன கோலமா மாத்துறாங்க. அந்த கோலத்துடைய ஆரம் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். அதாவது 32 சென்டிமீட்டர் கூடிய கோலத்தை உருக்கி என்ன பண்ண 2 சென்டிமீட்டர் கோலமா மாத்துறாங்க. அப்படி மாத்தினா மொத்தம் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்ன்றது தான் கேள்வி. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த சின்ன சின்ன கோலங்களுடைய கனளவும் இந்த பெரிய கோலத்துடைய கனளவும் சமம். அப்போ என்ன பண்ணனா 2 கோலத்துடைய கனளம் சமன்றதுனால அதை வச்சு நம்ம போட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணலாம், பெரிய கோலம் டிவைடட் பை சிறிய கோலம் கனளவு என்ன வரும்? 4/3 πr3. இங்கேயும் 4/3 πr3. இந்த பை 4/3க்கு 4/3 கேன்சல், பைக்கு பை கேன்சல். அப்போ r3. இங்க ஆரோட வேல்யூ என்னது? 32. அப்போ 32 r3 நம்ம 3 வாட்டி பண்ணுவோம். 32 × 32 × 32 டிவைடட் பை சின்ன கோலத்தை ஆரம் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். அப்போ 2 × 2 × 2 அடிச்சா O2 இங்க O2 6 12, இங்க O2 16, இங்கேயும் 16. அப்போ 16 256. அப்போ 256 × 16 போட்டிங்கன்னா 2560. 636க்கு 6 3, IR 30 33க்கு 3 மீதி 3, ER 12 12 3 15 போட்டிங்கன்னா 6 9 0 4 4096 கோலங்கள் இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அப்போ 32 சென்டிமீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் கூடிய கோலங்களா உருவாக்கினா மொத்தம் எத்தனை கோலங்களை உருவாக்க முடியும்? 4096 கோலங்களை உருவாக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த கணக்கு ஓவர். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோமன் லெட்டர் 1 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறை. அதாவது 1 2 3 மொத்தம் 3 ஆண்டுகளுக்கு உண்டான வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. முதல் ஆண்டு 15% தான், 2வது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 20% தான், 3ஆம் ஆண்டு 25% எனில்
ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ரூபாய் 15,000க்கு ஒரு நிமிஷம் இருங்க. 3 ஆண்டுகளுக்கு உண்டான கூட்டு வட்டின்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம பொதுவாக வந்து கூட்டு வட்டி போடும்போது ஏன்னா 3 வருஷத்துக்கும் ஒரே வட்டி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 வருஷத்துக்கும் வேற வேற வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு ஒரே வட்டி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசல்ன்றதை போட்டுருவோம். போட்டுட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுத்து போடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இங்கே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மதிப்போட கூட்டி போட போகிறோம். பாருங்க, இப்போ மொத்த அசல் எவ்வளோ? 15,000 ரூபாய். இதில் முதல் வருஷம் எவ்வளோ வட்டி? 5%. அப்போ முதல் வருஷம் என்ன பண்ணால் 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணுமா? 100 கூட 15 கூட்டினா 115/100. ரெண்டாவது வருஷம் எது கூட கூட்டணும்? 20 கூட கூட்டணும். அப்போ 120 100. மூணாவது வருஷம் 100 எது கூட கூட்டணும்? 25 கூட. அப்போ 125/100. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக இருக்கோம்னா 25 100 23 5 115 25 100 24 5 120 25 100 25 5 125. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அடிச்சிடலாம். O2 12 O2 6 O2 32 25 75 75 × 23 போட்டிங்க அப்படின்னா I3 5க்கு 1 21 22 I2 10 01 A2 14 15 போட்டிங்கன்னா 5 2 7 1 1725. அது இல்லாமல் இது ஒரு 15 இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பிறக்குமா? அப்போ 1725 × 15 போட்டிங்க அப்படின்னா 1725 இந்த ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்க. I5 25க்கு 5 மீதி 2 E5 10க்கு 2 மீதி 1 7 35 1 36க்கு 6 மீதி 3 1 5 5 5 3 8 அடிச்சிங்கன்னா 5 இது வராது 5 7 8 5 2 அதாவது 25,875 ரூபாய். ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டியை மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த 25,875 ரூபாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை. அப்போ அந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டி தொகை கிடைக்கும். அசல் எவ்வளோ? 15,000. 5 7 8 0 1 10,875 இருக்கா பாருங்க. எங்கண்ணா இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த கூட்டு வட்டி எவ்வளோ? 10,875. ஓகேங்களா? அடுத்த கணக்கு. ஒரு உலோக கலவையில் 10 கிராம் செம்பு 20 கிராம் வெள்ளியம் மற்றும் 20 கிராம் வெள்ளி உள்ளது எனில் உலோக கலவையில் உள்ள செம்பின் சதவீதம் காண்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. அப்போ ஒரு உலோக கலவை இருக்கலாம். ஓகே, ஒரு உலோக கலவைனா பல்வேறு உலோகங்கள் கலந்துருக்கும். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒருபடித்தான கலவைகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் எவ்வளோ இருக்கான்? காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வெள்ளியம் டின்னு சொல்லும் பற்றி வெள்ளியம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஏஜின்னு சொல்லுவாங்க, சில்வர், அது எவ்வளோ இருக்கு? அதுவும் 20 கிராம் இருக்கு. அப்போ மொத்தமாக அந்த உலோகம் எவ்வளோ கிராமு? 10 20 20 50 கிராம். இதில் அவங்க என்ன கேட்குறாங்க? செம்பின் சதவீதம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 50 கிராமில் செம்பு எவ்வளோ இருக்கு? 10% 10 கிராம் இருக்கு. அப்போ 50ல் 10 கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்? அவ்வளோதான் கணக்கு. ஒரு ஜீரோ காலி 1 5 2 அப்போ 20. அப்போ எவ்வளோ இருக்கும்? 20% இருக்கும். ஓகே, அப்போ இந்த உலோக கலவையில் செம்புடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. ஓகே, இதில் உங்களுக்கான கொஸ்டின், இதில் வெள்ளியுடைய சதவீதம் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, வெள்ளி எவ்வளோ பர்சன்டேஜ், வெள்ளியம் எவ்வளோ பர்சன்டேஜ், வெள்ளி எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த உலோக கலவையில். அடுத்த கொஸ்டின். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது √3 × √3 கொடுத்தாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டில் கொடுக்கும்போது இடையில ப்ளஸ் மைனஸ் இருக்கான்னு பாருங்க. ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அது வேற. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் இன்ட்டு இருக்கு. அப்போ இன்ட்டு இருக்கும்போது இங்கே புல்லாம் வைக்காமல் இருக்கு, வெறுமனே √3 தான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிவிலியா இருக்கு. ஓகே, ஏன்னா அன்சோவான கொடுத்தானா முடிவில் அர்த்தம். அப்போ முடிவிலியா இருக்கும்போது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா உள்ள ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து போட்டுங்க, அதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே டாட் வைக்காம இருந்துச்சுன்னா அது வேற. டாட் வைக்காம இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை 3 இருக்கோ அத்தனை 3 வந்து 2ஆல் கியூப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கில் வந்து பார்த்தா அந்த வேல்யூ எடுத்து போடணும். அதை நான் தனியாக போடுறேன். அதுமாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இதில் எடுத்து தெரிஞ்சிங்க, நல்லா பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா √3 இன்ட்டு போட்டு அன்சோவான் கொடுத்துருந்தாங்க, முடிவிலியாக கொடுத்துருந்தாங்க, அப்படி இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
ஒரு சில கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுப்பாங்க. ஒரு சில கணக்கு இப்படி போட்டாலே அது என்னது தொடர்ச்சியாக இருக்குன்னு தான் அர்த்தம், தொடராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருக்கும்போது அப்போ என்ன வரும், ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 3. ஓகேங்களா. அடுத்தது, ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? சரியா, ஒரு இணைகரத்தை அடிப்பக்கத்தை என்ன பண்ணா 2 மடங்கு வந்து உயர்த்துறாங்க, உயரத்தை வந்து பாதியாகவும் மாத்துறாங்க. சரியா, அப்படி மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு ஏற்படக்கூடிய மாற்றம். பொதுவாக வந்து இணைகரம் இருக்குங்களா, இந்த இணைகரத்துடைய பரப்பு என்ன பண்ணணும்னா பி இன்ட்டு ஹெச். ஓகே, அப்போ பி இன்ட்டு ஹெச் நம்ம போடலாம், இங்கே பிஹெச் வரும். ஓகே, இப்போ நானே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போது 2 மடங்காக மாற்றுறாங்க, 1 மடங்கு மாற்றுறாங்க, நம்ம ஒரு லெவல் வச்சுன்னா அதுலேருந்து 2 மடங்கு 3 மடங்கு உயர்த்த முடியும். ஓகேவா, நமக்கு பிஹெச்சோட வேல்யூ கொடுக்கலாம், நம்பர் ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ பி 10 ஹெச் 10 அப்படின்னா வேல்யூ என்ன வரும் 100. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடிப்பக்கத்தை 2 மடங்காக உயர்த்துறாங்க. அடிப்பக்கத்தை 2 மடங்குனா அடிப்பக்கம்னு பியை வந்து 2 மடங்கு 10 2 மடங்குனா 20. அடுத்தது உயரத்தை பாதியாக குறைக்கிறாங்க. உயரம் வந்து ஆல்ரெடி 10, 10ல் பாதினா 5, அப்போ 25 100. அப்படி மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் கேட்குறாங்க. ஆல்ரெடி படைசு 100 இருக்குது, 100 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 100 சதுர அலகுகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பக்கத்தை வந்து 2 மடங்காக்கியும் உயரத்தை பாதியாக குறைச்சாலும் அதனுடைய பரப்பளவில் எந்த வித மாற்றம் ஏற்படாது. அப்போ என்ன ஆன்சர் வரும், மாறாது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகே, கொஞ்சம் பார்த்து தெளிவாக போடுங்க. ஓகேவா, அடுத்த கணக்கு 9வது கணக்கு. சாரி, ஒரே நிமிஷம்ங்க. ஓகே, ஒரு கணக்கு தான் மிஸ் ஆகிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, சேர்த்து போடலாம். இது 9வது கணக்குப்பா. ஓகே, இது 10வது கணக்கில், இது 9வது கணக்கு. அடுத்து ஒரு கணக்கு பார்த்துக்கலாம். A/B = 6:12 எனில் B/C = 9:27 எனில் A/B/Cயின் விகிதத்தை காண்க. ஓகேவா, இந்த மாதிரி கணக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஓகேவா, அப்போது A/B/C போட்டுங்க. ஏபி எவ்வளோ 6:12 என்ன கொடுத்துருக்கோம் அது நேராக போட்டுங்க. பிஎஸ்சினா பார்த்தீங்கன்னா பிக்கு நேராக சிக்கு நேராக போடணும். ஆனால் இங்கே பி ஆல்ரெடி போட்டோம்னா கீழே ஒரு ஸ்டெப் போங்க. அப்போது பிசினா 9:27. சரி, இந்த 2 இடம் காலியாக இருக்குது, இந்த இடத்துல என்ன போகணுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணோம், பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே சிக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது, கீழே மேலே இருக்கலாம் போடக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் தான் போடணும். இங்கே பக்கத்தில் 12 இருக்குது, அந்த 12 நீங்கள் போட்டுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டியாக இருக்குது, இதுக்கு பக்கத்தில் 9 இருக்குது, அந்த நம்பரை போட்டுங்க. மேலே இருக்கக்கூடிய 6லாம் போடக்கூடாது. சரிங்களா, இப்போ பாருங்கள், இதை நாங்கள் பெருக்கத்துக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிங்க. இந்த 3 பகுதியில் எதனா பொதுவான நம்பரில் அடிக்க முடியும்னு அடிச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி அடிக்கக்கூடாது. இங்கே 6 இருக்குது, 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது, 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது, 20, அப்படி எடுக்கக்கூடாது. இந்த ஏ பார்ட்டு, இந்த பி பார்ட்டு, சி பார்ட்டு, இந்த 3 பார்ட்லையும் பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பார்த்துறீங்க. இங்கே பாருங்க நல்லா வச்சுங்க. 1 ஈரார் 12 ஈரார் 12 3 பார்ட்டை சேர்த்து வச்சுக்கிறேன். அப்போ 3 பார்ட்லையும் வந்து 9ஆம் வகுப்புல சரி 6ஆம் வகுப்புல வகுப்புற நம்பர் வந்திருக்கு. அடுத்து கீழே பாருங்க, இங்கே 199 199 39 27. அப்போ மீதி மட்டும் பேருக்கு இங்கே 1 அப்போ 1 × 1 1. இங்கே 2 இருக்கு, 2 × 1 2. அடுத்து இங்கே 2 × 3 3 6. அப்போ விகிதம் என்ன அப்படின்னா 1:2:6 இருக்கா பாருங்க. இதோ இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க 3 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிச்சுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் 6 9 54 12 9
108 அது அப்புறம் 12 27 போட்டு பெருக்கி அதுக்கப்புறம் பொதுவாக வகுப்படக்கூடிய வாய்ப்பாடில் வகுக்கிறத விட இங்கே அடிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த கணக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மூணுத்துலையும் நல்லா கவனிச்சிங்க. இந்த 2 பார்ட்டை கம்பேர் பண்ணுறது ஏபிசி இந்த 3 பார்ட்லையும் பொதுவாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம பார்க்கணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க போதும். அடுத்த கணக்கு இது நம்ம போன பார்ட்லேயே ஒரு கணக்கு நம்ம பார்த்துருந்தோம் எல்சிஎம் எஸ்சிஎஃப் பேஸ் பண்ணி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து எக்ஸ் ஒய்யும் கொடுத்தோன்னா என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 கொடுக்காதீங்க 2 கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்போ 2 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 × x² இருக்கு. ஓகேவா? அப்போது 2 × 2க்கு வந்து சரி எக்ஸுக்கு வேல்யூ நம்ம வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸுக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ x² எவ்வளோ வரும், x × அப்போ இங்கே நான் போட்டுறேன் இருங்க அந்த கணக்கு இங்கே போடலாமா. 2 × எக்ஸுக்கு வந்து 2 கொடுத்தா 2^² -18 கமா இங்கே x² 2² -2 × 2 -3. இப்போ நான் வரும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 8 8 -18 கமா 2 4 4 -4 -3. ஓகேவா? அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கழிக்கும் வரும் 8 -18 -10 கமா இந்த +4க்கு -4 போயிடும் -3. அப்போ நான் வரும் x², அப்போ 2 4 8 10 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 2 4 4 மீதி 3 அப்போது -10 -13. என்ன கேட்குறாங்க இவர்கிட்ட மீப்போ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னும் போது 10க்கும் 3க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா 1 தான் வரும். ஓகே, அதுவும் -1 ஆன்சர் வராமல் இருக்கும். ஏன்னா இங்கே 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறியில மைனஸ் இருக்குது. அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எதுக்கு வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ 2 கொடுக்கும்போது -1 வருதோ அதான் நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்க எக்ஸுக்கு 2 நான் கொடுக்குறேன் 2 + 3 5 ஆகிடும். அப்போ இது வராது. அடுத்து பாருங்க இங்கே வந்து எக்ஸுக்கு நான் வந்து பார்த்தா 2 கொடுக்குறேன் 2 - 3 = -1. அப்போ இதான் ஆன்சர் வரலாம். நம்ம எதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க இங்கே x + 1 அப்போ எக்ஸுக்கு வந்து 2 கொடுத்தா 2 + 1 3 வருது. அப்போ இது வராது. அடுத்து இங்கே பாருங்க x 2 இருக்குது 2 - 1 போட்டுனா 1. அப்போ இது வராது. அப்போது இதான் பண்ண முடியும் நம்ம எக்ஸுக்கு 2 13 2 - 3 = -1. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் -1 வரணும். இங்கேயும் -1 இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. இந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் பொறுத்த வரைக்குமே இது ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய மெத்தட். ஆனால் இதுலையுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது எல்லாம் ஒரு 60 to 70% தான் வந்து இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஒரு சில கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்படி வராதப்போ நம்ம என்ன தான் பண்ணோம், ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ணோம். அது நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேவா? நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், ஆனால் ஒரு லிமிட்டு தான். ஓகே, அதுக்கு மேலே நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண ஒரு வழியே கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஒரு 10 மேக்ஸம்ஸ் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரஃபன் துரோன் அகாடமி. தேங்க்யூ.